Good morning, student. I continue the lesson. Name of the lesson is distribution analysis. You know very well, sixth lesson. I was completed so far 5 videos in this lesson. Along with this will be sixth video. I continue the part of the heading that is called Keynesian liquidity preference theory of interest or the modern theory of interest. Okay, my dear student, I hope you understand well. If you have any doubt, please over the videos ask me when you meet me directly. Okay. So this is one of the famous contribution of our macroeconomist called that is James Keynes. Keynes propounded the liquidity preference theory of interest in his famous book, The General Theory of Employment, Interest and Money, was published in 1936. So, dear student, the name of the book is very, very important. Many one more question have chance to ask. Okay, இது நிறைய ஒன் மார்க் கொஸ்டினில் பார்த்துருக்குறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டுருக்கேன். ரைட் த நேம் ஆஃப் தி புக்குன்னு கேட்டுறாங்க. மேபி ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக்குன்னு கேட்கலாம். அப்படின்னா சப்போஸ் வந்து அந்த நேம் த புக்குன்னு சொன்னால் பப்ளிஷ் த இயர் எல்லாமே கேட்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன் மார்க்கில் அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? குட்ஸ். So, according to Keynes, interest is purely a monetary phenomenon because the rate of interest is calculated in terms of money. அது ஒரு பணவியல் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் சம்மந்தமான ஒரு விஷயம் அது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணால் பணமாக தான் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கேஷாக தான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது அதனால் வந்து பியூராக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மானிட்டரி ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஹிம், தட் இஸ் அக்கார்டிங் டு தட் இஸ் Keynes, interest is the reward for parting with liquidity for a specified period of time சொல்கிறார். அது லிக்விடிட்டியை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி நோ வெரி வெல், people demanding money for 3 motives. Already I told you in the previous, or we going to continue the topics. That is the people demanding for money for 3 motives that was mentioned by or developed by James Keynes itself. So people demanding money for transaction motive, precautionary motive and speculative motive. So that is people want to hold the money in the form of original form of the cash, hard cash சொல்லுவாங்க இல்லையா, பணத்தை பணமாகவே தன் கையில் வைத்திருக்க நினைப்பார்கள். So why people want to have the money in the form of cash itself? அப்போ ஏன் அப்படியே வச்சுருக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு சில விஷயம். பிகாஸ் த லிக்விடிட்டி ஆஃப் தி மணி இட்ஸ் வெரி ஸ்பீட் இல்லையா? பணமாக இருக்க அந்த ஹார்ட் கேஷாக இருக்கும்போது, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூ வாண்ட் டு சேஞ்ச், அதை ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த 3 மோட்டிவ்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பார். இல்லை அப்போ அது மாதிரி மக்கள் பணத்தை கையில் வைக்க நினைக்கிறாங்க இல்லையா? சப்போஸ் அந்த இப்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த பணத்தை வந்து அவங்க கையில் வச்சுருக்கிறத வேற கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க கை விட்டு பணம் போயிடுச்சு இல்லையா? அப்போ அவங்களுக்கு பணம் இல்லை. அப்போ அந்த திரும்ப அந்த பணம் வந்து அவங்க கைக்கு வர வரைக்கும் அந்த பணத்தை வாங்கினவர் ஒரு ரிவார்ட் கொடுக்கணும், கொடுத்தவருக்கு இல்லையா? அதுக்கு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தட் இஸ் பார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கட்ஸ். ஸோ மீனிங் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் மீன்ஸ் த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் டு ஹோல்டு வெல்த், ஹோல்டு தேர் வெல்த் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஹோல்டு வெல்த் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் கேஷ் rather than in other non-liquid assets like bonds, securities, bills of exchange, land, building, even gold. சரிங்களா? அது மாதிரி தன் பணத்தை வந்து தன் வளங்களை, அதாவது வெல்த் ஆஃப் சொன்னாங்க இல்லையா, வெல்த் ஆஃப் எ பர்சன்ஸ், சொத்தை வந்து பணமாகவே கொஞ்சம் வச்சுருப்பாங்க. சொத்தில் ஒரு பகுதியை வந்து பணமாக வச்சுருப்பாங்க. லேண்டாக இல்லாமோ, பாண்ட்ஸாக இல்லாமோ, செக்யூரிட்டியாக இல்லாமோ, இந்த மாதிரி ஒரு கோல்டு கூட வாங்கி வைக்காமல் வெறும் பணமாகவே வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் நல்லா பாருங்கள், இப்போ ஒரு பாண்டுன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி ஒரு பேப்பர், அதுக்கான வேல்யூ உண்டு. ஆக்சுவலாக ரீட்டைலிங் வேல்யூ உண்டு. அதுக்கு அது போய் கொடுத்து டக்குன்னு நம்ம வந்து லிக்விடேஷன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து அர்ஜென்ட்டாக ஒரு ஏன்னா பொருள் வாங்கணும் கடையில் போயிட்டுன்னு சொன்னால் த ஷாப் கீப்பர் ஒன்லி அக்செப்ட் த கேஷ். அது வேறு எதுவும் கேட்க மாட்டேன். செக்கோவோ இல்லை பாண்டாவோ இல்லை நகை கொடுக்குறான்னு சொன்னால் கூட அது நான்சென்ஸாக இருக்கும் இல்லை, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்காது. அப்போது அந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நீர்மைத்தன்மை வாழ்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஹார்ட் கேஷ் தான் இல்லையா? ஸோ அதனால தான் மக்கள் வந்து தங்களுடைய வளங்களை வந்து ஸோ மற்ற எந்த
உருமாற்றம் இல்லாமல் பணமாகவே வைத்திருக்க நினைப்பார்கள். அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் த ப்ரிஃபரன்ஸ் டு ஹாவ் அன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ரேதர் தென் ஆஃப் கிளைம் அகெயின்ஸ்ட் அதர்ஸ். பணமாக வைத்திருப்பார்கள். இல்லை பணத்தை வந்து இப்போ கோல்டு கொடுத்து பணம் வாங்கலாம், பாண்டு கொடுத்து பணம், செக்யூரிட்டி பில்ஸ் கொடுத்து பணம் வாங்கலாம். பட் இருந்தாலும் கிளைம் போனதுக்கப்புறம் தான். பட் டேரெக்டாக பணம் வைத்திருக்க விரும்புகிறது தான் சொல்கிறதுனா இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு மேயர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ மோட்டிவ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி. ஏன் மக்களுக்கு பணம் வேணும்? அக்கார்டிங்லி கீன்ஸ் அவர் சொன்ன விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் த 3 motives. உங்கள் புக்கில் இது இருக்குது. கிளியராக இல்லைனா உங்கள் புக்கை பார்த்துங்க. தட் இஸ் மோட்டிவ், டிரான்சாக்ஷன் மோட்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ப்ரிகாஷன் மோட்டிவ், தேர்ட் ஒன் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். இந்த 3 விஷயத்துக்கோசம் மக்கள் என்ன பண்ணுறாங்க? பணத்தை வந்து விரும்புகிறாங்க. பணத்துக்கான தேவை மக்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பீப்புள் டிமாண்டிங் money for these 3 purposes. ஓகேங்களா? ஸோ now we going to see one by one what is the 3 motives. First one is the transaction motive. The transaction motive related to the desire of the people to hold cash for the current transaction or day-to-day expenses. அது to meet the day-to-day expenditure of அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? people want to have money. இப்போ ஃபாரின் டீ போகிறீங்க, டீ ஷாப்புக்கு டீ சாப்பிட்ணும். 10 rupees கையில் இருந்தால் தான் ஓகே. இல்லை நான் செக் கொடுக்குறேன் அப்படின்னா சொன்னால் அது சம் டைலாக்ஸ், அன்வான்ட் டைலாக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை ஃபார் பேசிக் நீட்ஸ். அப்போ ஏன்னா ஒரு டிக்கெட் எடுக்கணும், பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுக்கணும், இல்லை அப்படி போய்ட்டு ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இதுமாதிரி சில பெட்ரோல் போடணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேஷ் தான் அவைலபிள். இன்றைக்கி பார்த்தோன்னா ஓகே பெட்ரோல் போகிறது இன்றைக்கி இது அக்செப்ட் கிரெடிட் டெபிட் கார்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட ப்ராக்டிக்கல் திங்ஸ். ஓகேங்களா? பட் இதுவும் ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பணம் வச்சுருக்கிறாங்க. இல்லை அதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னு சொல்கிறாங்க. செகண்டு ப்ரிகாஷன் மோட்டிவ். அதாவது எதிர்பாராத வர செலவுகளுக்கோசரம், எதிர்பார்க்காமல் வர ஒரு செலவு வரும் இல்லையா, அந்த செலவுக்கோசரம் அப்போ போய் யார்கிட்ட காசு கேட்கக்கூடாது, அதுக்காக ஒரு பணம் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரிகாஷன் மோட்டிவ். தட் இஸ் அ ப்ரிகாஷன் மோட்டிவ். செகண்ட் பாயிண்ட் படிக்கிறேன். த ப்ரிகாஷன் மோட்டிவ் ரிலேட்டட் டு தி டிசைர் ஆஃப் த பீப்புள் டு ஹோல்ட் ஹேஷ் to meet unexpected or unforeseen expenditure such as sickness, accident, fire and theft. இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுகின்ற செலவுகளை அதை நம்ம வந்து டேக்கர் பண்ணுறதுக்கோசரம் ஸோ அந்த பர்பஸை வச்சு பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிகாஷன் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். தட் இஸ் திஸ் இஸ் ரிலேட்டட் டு த டிசைர் ஆஃப் த பீப்புள் hold cash in the order to take advantage of market movements regarding the future changes in the price of the bond and the securities in the capital markets. இப்போ எதிர்காலத்தில் கேபிட்டல் மார்க்கெட் சொல்லக்கூடிய பாண்ட்ஸ், ஷேர், செக்யூரிட்டி எல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஷேர் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல விலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த விலை குறைஞ்சி வாங்குற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அது வாட் த ப்ராஃபிட் வில் பிரிங் ஃபோர்த், எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபங்களை அடைவதற்காக என்ன பண்ண சொன்னால் இப்போ இருக்கிற லாபத்தை விட எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக லாபம் வரும், அந்த லாபத்தை டக்கு நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணணுன்ற பர்பஸுக்கு வச்சுருக்க பணம் பேர் தான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்னு சொல்லுது. ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஓகே, திஸ் இஸ் கால்டு ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஸோ திஸ் இஸ் த மெயின் பர்பஸ். த 3 motives of, that is 3 motives for demand for money currently Keynes. Okay, good. Now we are going to explain the determination of rate of interest. பட் இது இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன, எப்படி தீர்மானிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிமாண்ட் சைட், சப்ளை சைடு 2 விஷயம் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெக்கின்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு கீன்ஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் சப்ளை ஆஃப் மணி. சரிங்களா? அப்போது மணியோட தேவையும் அளிப்பும் சேர்ந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கின்ற காரணியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்துச்சுன்னா த டிமாண்ட் ஃபார் மணி இஸ் liquidity preference. ஓகேவா? இது ஓகே பார்த்தாச்சு. பட் இன்ஃபேக்ட் liquidity preference for speculative motive determine the rate of interest. But among the 3 motives, the speculative motive have a special concern over the impact over the determination of interest ன்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அதுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஓகே, டிமாண்ட் சைடு பார்த்து சொன்னால் அது பீப்புள். பட் சப்ளை சைடு பாருங்கள். சப்ளை சைடு ஆஃப் த மணி, the supply of money is determined by the policies of the government. அப்போ ஒரு அரசாங்கத்துடைய நிதியியல் கொள்கை அது ஒன்று விஷயம். பணவியல் கொள்கை அது வந்து மணியோடைய அளிப்பை
சப்ளை தீர்மானிக்கின்றது. அது மட்டுமல்லாது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எ கண்ட்ரி, ஓகே, ஒரு நாட்டுடைய மத்திய அரசாங்க வங்கி இருக்கு இல்லையா, அவங்க ரிசர்வ் பேங்க்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கொள்கையின் அடிப்படையில் பணத்தின் அளிப்பு வந்து மாறுபடும். ஓகேங்களா, குட். ஸோ equilibrium between demand and supply of money. இப்போ டிமாண்ட் ஃபார் மணி இருக்குது, இப்போ சப்ளை ஆஃப் மணி இருக்குது. இது நம்ம தான் equilibrium பண்ணுறோம். equilibrium லெவலில் how the equilibrium determined by the that is equilibrium interest எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க பார்க்கணும். அப்போது இதில் பார்த்து சொன்னால் ஷார்ட் ரன் லாங் ரன் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பேசலாம். இப்போ பட் ஷார்ட் ரன் நம்ம எடுத்துக்கும் போது the equilibrium between liquidity preference and demand for money determine the rate of interest. In short run, the supply of money is assumed to be constant. அதாவது equilibrium level வரும்போது that liquidity preference and demand for money determine the rate of interest. அப்போது ஷார்ட் ரனில் பணத்தின் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான தேவை தான் வந்து வட்டியை தீர்மானிக்கின்றது, வட்டியை இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா ஷார்ட் ரனில் சப்ளை ஆஃப் மணி வந்து கான்ஸ்டன்ட், சப்ளை ஆஃப் மணி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்டாட்டிக். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் LP, that is LP stands for liquidity preference சொல்கிறாங்க. Dear students, so while you listening this video, please kindly take the book in your hand, turn the page up to 135. There is one diagram number is 6.5 in the page number 135. Please go through the diagram or compare the diagram while listening the video, because I have not mentioned in this slide I have not mentioned the diagram, but I am start to explain about the diagram. Okay, that is LP, that is liquidity preference, is a liquidity preference curve, that is demand curve. Okay, M to M2, that is same M to M2 shows the supply curve of money to satisfy speculative motives. Both curve intersect at the point E, which is the equilibrium point. Hence the rate of interest is, okay, that is a point இருக்கு, பட் இது நீங்கள் கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் LP to L1P1, த சப்ளை ஆஃப் மணி ரிமைனிங் கான்ஸ்டன்ட். அது மணி சப்ளை வந்து LP, தட் இஸ் டிமாண்ட் ஃபார் மணி LPன்னு இருக்கும்பொழுது மணி சப்ளை வந்து M2 தான். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5 சொல்லிட்டு ஒரு நியூமரிக்கல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டிமாண்ட் ஃபார் மணி இன்க்ரீஸ் ஆகுது, LP that is to what L1 P1 is increase, demand increase ஆகுது, but supply the same M2 தான், supply remaining the constant. So the rate of interest will be increase from OI to OI1 அப்படி சொல்கிறாங்க. The numerical explanation given above can be used for better understanding. The numerical explanation கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம் நம்ம அதை. ஓகேங்களா, இப்போ நீங்கள் டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். The total demand for money, that is transaction motive, speculative motive, precaution motive and speculative motive is equal to 0.125. Why? That is income. Place is 0.125 place 450 minus 100 அப்படி சொல்கிறாங்க. பட் இதில் என்ன பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் தான். ஸோ LPன்றது the demand for liquidity preference. ஃபர்ஸ்ட் இது இனிஷியல் demand curve for money liquidity preference, and this one is the supply curve. horizontal நிற்குது, ஸ்டாட்டிக்காக நிற்குது, வெர்டிகலாக நிற்குது இல்லையா, அந்த வெர்டிகல் தான் பார்த்திங்கன்னா வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்க y ஆக்சிஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து M2 supply curve stands for supply curve. This one stands for demand curve for liquidity preference. So what we see there, the supply of money is static during the short run, but the demand will be increased. So that the original demand பார்க்க போச்சுன்னா original equilibrium point E at the time of LP demand for money, அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் I. ஓகேங்களா, இப்போ என்ன ஆச்சுன்னா டிமாண்ட் ஃபார் மணி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் E to E1. அப்போ L1 P1 is the new demand curve, this is the new equilibrium curve, and this one is the OI1 is the new interest. Okay, this is actually I was explained in the previous slides. The total supply of money is equal to 200. The numerical explanation கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கான ஒரு பாருங்க. M, that is speculative demand for transaction and is money for precautionary are influenced by Y, that is income of the peoples. ஓகேங்களா, hence for the sake of easy understanding,
money supply, that is sorry, money for speculative alone can be considered demand for money supply, okay, of money at equilibrium point 450 minus 100 income அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது இஸ் ஈக்குவல் டு 200 அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எனிகுலர் எக்ஸ்பிளேஷன் இருக்குது. பட் யூ நீட் நாட் ரைட் திஸ் பாயிண்ட் while you writing the டெஸ்ட்டில் நீங்கள் இந்த பாயிண்ட் பண்ணல, உடனே நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் மென்ஷன் பண்ண மட்டும் போதும் அப் டு திஸ் பாயிண்ட். ஓகே, next you move to this paragraph. This is equilibrium interest in reality. Interest rate is also influenced by national income and commodity sector equilibrium. அதான் சொல்ல, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கின்றது டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் சப்ளை ஆஃப் மணி மட்டும் இல்லாமல் அது நாட்டுடைய வருமானம் இருக்குது, கமாடிட்டி மணியோட ஈக்லிபிரியம் இருக்குது. அது ஒரு அனதர் பாயிண்ட், எலாபரேட் பாயிண்ட்டு. பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த தேரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் சப்ளை ஆஃப் மணி மட்டும் தான் எடுத்துருக்கோம். However, they are not included here for making the understanding easier. அப்போ என்னது, இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கல, ஒன்லி ஒன் பாயிண்ட் தான் எடுத்துக்கணும் நம்ம இந்த தேரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது அதில் ஸோ இது ஒரு டயக்ராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் மணி சப்ளை பாருங்க. ஸோ M2 M3 அண்ட் M4 அப்படின்னு டிஃப்ரெண்ட் மணி சப்ளை இருக்குது, டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ மாறுதுன்னு பார்க்குறோம். பட் சேம் டிமாண்ட் கர்வ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, நல்லா கவனிங்க. ஓகே, சப்போஸ் எல்பி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எல்பி சேஞ்சஸ் பண்ணி பார்த்தோம். எல்பினா லிக்விட் ப்ரிஃபரன்ஸ் மணி. நல்லா பாருங்கள். அப்போ இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆச்சு எல்பி. பட் M1 M2 M2ன்ற சப்ளை ஆஃப் மணி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. இந்த கர்வ்லேயே அந்த இந்த M2 கர்வ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர் ரெப்ரசன்ட் ஆஃப் தி சப்ளை ஆஃப் மணி. ஸோ திஸ் டூ கர்வ்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிமாண்ட் ஃபார் மணி. ஸோ இந்த ஷார்ட் ரனில் டிமாண்ட் ஃபார் மணி கர்வ் மட்டும்தான், எல்பி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாங் ரனில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இது பாருங்கன்னா எல்பி வந்து ஒரே கர்வ் தான் இருக்குங்க. இது ஸ்டாட்டிக், இது சேஞ்சஸ் இல்லை. ஆனால் பட் இங்கே பாருங்கள், இங்கே 1 2 3 சப்ளை கர்வ் இருக்குது, இட் வில் சேஞ்ச். ஸோ அக்கார்டிங்லி the interest will also change அப்படின்றத நம்ம தெரியல பார்ப்போம். பாருங்கள், இப்போ சப்போஸ் எல்பி ரிமைனிங் கான்ஸ்டன்ட், அது லிக்விட் ப்ரிஃபரன்ஸ், டிமாண்ட் ஃபார் லிக்விட் ப்ரிஃபரன்ஸ் மணி கான்ஸ்டன்ட். இஃப் த சப்ளை ஆஃப் மணி இஸ் OM2 the initial stage. ஓகேங்களா, the intersect is OI2 இங்கே பாருங்கள், OI2ன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஓகே, that is if the supply of money is reduced from OM2 இருந்து நம்ம என்ன OM3க்கு சப்ளை ஆஃப் மணி ரெடியூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ரெடியூஸ் ஆகுது. ஆகும்போது the interest will increase from OI2 to OI3. ஏன்னா சப்ளை ஆஃப் மணி இங்கேருந்து குறையும் போது டிமாண்ட் இங்கே அதிகமாகிடுச்சு, டிமாண்ட் ஃபார் மணி அதிகமான உடனே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, அப்படியே ஆப்போசிட். சப்போஸ் சப்ளை ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆச்சு, OM2லேருந்து OM4 ஆச்சுன்னா அப்போ வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தட் இஸ் OI2லேருந்து OI4க்கு கன்வெர்ட் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம். அப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். சப்ளை அதிகமாக வந்து டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, பேசிக்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லாமல் தான் அப்படிங்களா, அதே தெரியுதான். பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து இல்லை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம கிரிட்டிசிசம் பார்க்குறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் தேரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி existence of different interest rates prevailing in the market at the same time. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். பட் பை ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது நம்ம இங்கே இந்த தேரியில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இட் எக்ஸ்பிளைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்லி இன் த ஷார்ட் ரன். இப்போ ஷார்ட் ரனில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, லாங் ரனை பற்றி பேசலன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏன்னா லாங் ரன் சொன்ன பண்ணு வச்சிங்களேன், லாங் ரனில் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பீப்புளுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து ஷார்ட் ரனில் மட்டும்தான் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். பட் லாங் ரனில் தேர் இஸ் எ சான்ஸ் டு ஹேப்பன் நம்பர் ஆஃப் வேரியேஷன் இல்லை. அப்போ வந்து நம்ம ஒன்லி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த என்ன ஓகே அந்த ஒன்லி ஷார்ட் ரன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுன்றது அந்த அளவுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, குட்ஸ். ஸோ திஸ் இஸ் த லிக்விட் தேரி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா, இப்போ கீன்ஸுடைய ஒரு தேரி இது. ஸோ இந்த தேரி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பார்ட் இது முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அப்போது ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி ஃபேக்டர் ப்ரைஸில் பார்த்தோம், லேண்டுக்கான ரெண்ட்டு பார்த்தாச்சு, நம்ம ரெக்கார்டிங் தேரி ஆஃப் ரெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா.
அப்புறம் லேபருக்கான வேஜ் பார்த்தாச்சு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய மணி மூலதனத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்கன்றதை அதையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம அமாங் தி 4 ஃபேக்டர்ஸ் 3 ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம ஹவு த ரிவார்ட் ஆர் டிட்டர்மைன்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் வி கோயிங் டு பி டிஸ்கஸ் அபவுட் த ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் த ரிவார்ட் ஃபார் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா? ஸோ அதில் நம்பர் ஆஃப் தியரிஸ் இருக்குது. தட் இஸ் what is the meaning of profit and the kinds of profit, concept of profit னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு ஸோ 1 2 3 and 4 that is profit theory இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த 4 ப்ராஃபிட் தெரியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. டோன்ட் வேஸ்ட் த டைம். ரிவிஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட் பண்ணிச்சு உங்களுக்கு. இன் பிட்வீன் பொங்கல் ஹாலிடேஸ் வருது. யூ ஆல்ரெடி வாஸ் என்ஜாய்ட் அண்ட் ஸோ மெனி டேஸ் இன் ஹாலிடே இல்லை. அதனால் வந்து டோன்ட் give that much important to the temporary holidays. ஓகேங்களா? The Pongal will come next year, but the examination will not come next year. Okay, you have to perform well within this examination and try to get very good mark, have a good sign. Okay, very good my dear students, have a nice day. Thank you.